ஏகத்துவ பிரச்சாரம் என்பது அதிலே எந்த விதமான சுணக்கம் காட்டக்கூடாது. இன்றைக்கு நாம் இந்த பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுது இந்த தமிழகம் எப்படி இருந்தது? அதற்கு முன்பே 1800களிலேயே தௌஹீதை பேசுவதற்கு இயக்கங்கள் துவங்கப்பட்டும் இந்த இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் போர் முழக்கத்தை முழங்காத காரணத்தினால் நன்மையை மட்டும் ஏவுவோம், தீமையை தடுக்க வேண்டாம் என்று தவறான அடிப்படைகளை உருவாக்கிய காரணத்தினால் அந்த 80களின் தமிழகம் எப்படி அசத்தியவாதிகளுடைய கூடாரமாக மாறி இருந்தது. மௌலூது ஓதாத வீடுகளை பார்க்க முடியாது. ஃபாத்திஹாக்கள் ஓதப்படுகின்ற சபைகள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். பள்ளிக்கூட விடுமுறை என்றால் சுற்றுலா செல்வதை போல நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் செல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதிலே எந்த ஒரு சுணக்கமும் காட்டக்கூடாது என்பதனால் தான் பல வகைகளிலே இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் ஒரு வகை தான் இந்த மாநாடு. பல்வேறு விதமான அலங்கார வார்த்தைகளை கூறலாம். எப்படி எல்லாம் சொல்லப்படும். மாநாடு நடத்துற காசுக்கு ஒரு ஸ்கூலை கட்டி விடலாம்ல. ஸ்கூல் கட்டலாம் தான், தேவைதான், அவசியம் இல்லைன்னு சொல்லல. மார்க்கம் இல்லாமல் கொள்கை இல்லாமல் உலக கல்வியை கற்றுக்கொண்டு அவன் நாசமாக போவதற்கு பதிலாக மார்க்க கல்விதான் அடிப்படை, கொள்கை தான் அடிப்படை என்பதை முழங்குவதற்கு இந்த தாவா அவசியம் என்பதை உணர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இந்த மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வை எப்படி வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற மார்க்க நெறிமுறைகளையும் கொள்கை வழிகாட்டுதல்களையும் நமக்கு தந்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சத்திய முழக்கத்தினை இறைவன் நமக்கு வழங்கி, இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை முழக்கமாக இருக்க வேண்டும், அவனுடைய அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் வேரூன்றி கால் பதித்து நிற்க வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை திக்ருகளாக நாவழியிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லாத எந்த ஒரு முஸ்லிமையும் நம்மால் பார்க்க முடியாது. இப்படி ஒரு முஸ்லிமோடு பின்னி பிணைந்திருக்கின்ற, இரண்டர கலந்திருக்கின்ற நாவுகளிலே பல நேரங்களில் முழக்கப்படுகின்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, இது வெறுமனே வார்த்தையாக மட்டும் நின்றுவிடக் கூடாது. ஒரு மனிதன் இந்த கொள்கையை ஆழமாக புரிந்து விளங்கி இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே சுவனத்துக்கு செல்ல முடியும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகினன் பிகல்பி, யார் தன்னுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டவராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ, தஹலல் ஜன்னா, அவர்தான் சொர்க்கத்தில் நுழைவார். நாளை மறுமையிலே சுவனத்தில் நுழையக்கூடிய தகுதியை பெறக்கூடியவர்கள் வெறுமனே திக்ருகளாகவோ அல்லது மந்திர சொல்லாகவோ அர்த்தம் விளங்காமலோ லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னால் அவர்கள் சுவனத்துக்கு நுழைவார்கள் என்ற தகுதியை இறைவன் குறிப்பிடவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழங்குகிற பொழுது அவர் அதை உள்ளத்தால் உறுதி கொண்டவராக இருப்பார், நம்பியவராக இருப்பார்
என்பதையும் இறைவன் சேர்த்து நமக்கு தெரிவிக்கிறான். அப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்தியை உலகத்துக்கு சொல்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான் இதனுடைய பொருள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். மக்தப் மதரசா படிக்கின்ற சின்ன பிள்ளையிடத்தில் அழைத்து கேட்டாலும் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நமக்கு தெரியப்படுத்தும். ஆனால் இதோடு இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதோடு இந்த கொள்கையினுடைய விளக்கம் முடிந்து விடவில்லை. ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக் கொண்டுதான் இன்றைக்கு முஸ்லிம்களில் சிலர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இறந்த மனிதர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு சாதாரண கயிறின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை சூனியக்காரனின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்பவர்கள் தான். ஆனால் இந்த கலிமா, இந்த கொள்கை முழக்கம், இந்த சத்திய முழக்கம் என்ன சொல்ல வருகிறது என்பதை சரியாக புரியாதவர்கள். அப்படி இந்த கலிமா என்ன சொல்லி தருகிறது? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் இறைவன் ஒருவன் தான். அதனாலதான் இந்த கலிமாவிற்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு தௌஹீது கொள்கை என்று சொல்லப்படுகிறது. இறைவன் ஒருவன் என்று சொல்லக்கூடிய தத்துவம், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. அல்லாஹ் ஒருவன் தான், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான். அவனுக்கு எந்த விதத்திலேயும் இணை கிடையாது. அல்லாஹுக்கு அணுவளவும் இணை கற்பிக்க கூடாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தருகின்ற பாடம். இதோடு சேர்த்து இன்னொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு நேர் எதிர் கொள்கை என்ன? இணை வைத்தல். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று நம்புவது ஏகத்துவ கொள்கை என்றால், இறைவன் ஒருவன் அல்ல, பல இறைவன் இருக்கிறார்கள், வணங்குவதற்கு தகுதியான நபர்கள் பல பேர் இருக்கிறார்கள் என்று நம்புவது ஷிர்க், இணை வைத்தல், இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை என்று மார்க்கம் நமக்கு அறிமுகம் செய்கிறது. அப்படி இந்த ஷிர்க்னா என்ன? அல்லாஹும் இறைவன், இன்னொரு மனிதனும் இறைவன், இப்படி சொல்வது மட்டும்தான் ஷிர்க் என்று முஸ்லிம்களில் பல பேர் நினைத்து வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஷிர்க் தான், ஆனால் அது மட்டும் ஷிர்க் கிடையாது. இணை வைத்தல் என்றால் அல்லாஹும் இறைவன், இன்னொரு மனிதனும் இறைவன், இன்னொரு மரமும் இறைவன், இன்னொரு கல்லும் இறைவன் என்று நம்புவது மட்டும் ஷிர்க் என்கின்ற வரையறைக்குள் வராது. அல்லாஹுவை நம்புவதை போல, அல்லாஹுடைய ஆற்றலை நம்புவதை போல, அல்லாஹுக்கு என்னவெல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோமோ, அல்லாஹுக்கு என்னவெல்லாம் பண்புகள் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோமோ, அந்த நம்பிக்கையில் அணுவளவு நம்பிக்கையை, ஒரு துளியளவு நம்பிக்கையை ஒரு மனிதனின் மீதோ ஒரு பொருளின் மீதோ நாம் வைத்தால் கூட அதுவும் ஷிர்க் தான் என்று இஸ்லாம் பிரகடனப்படுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ, வணங்குகிறீர்களோ, பிரார்த்தனை செய்கிறீர்களோ, அவர்களுக்கு அணு அளவு கூட ஆற்றல் கிடையாது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்ப அணுவளவு ஆற்றல் இருப்பதாக ஒரு படைப்பினத்தை நாம் நம்பிவிட்டால், ஒரு மனிதனுக்கு அணுவளவு இறை ஆற்றல் இருப்பதாக நான் நம்பிக்கை கொண்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய பண்பு, இறைவனுடைய அதிகாரம் ஒரு துளி அளவு இருக்கிறது என்று நாம் கற்பனை செய்து விட்டால் கூட அதுவும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற காரியம்தான். அல்லாஹும் இறைவன், இன்னொரு மனிதனும் இறைவன் என்று சொல்வது எப்படி இணை கற்பித்தலோ, அதே போல இறைவனின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு படைப்பினத்தின் மீது வைத்தாலும் கூட அதுவும் இணை வைத்தல் தான் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு பெரும்பாடு பட தேவையில்லை, மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம்.
இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் படைத்தவன். இதுல எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. படைத்தவன் யார் என்று கேட்டால் எல்லா நபர்களும் எல்லா முஸ்லிம்களும் அடிக்கக்கூடிய பதில் அல்லாஹ் தான் படைத்தவன். மற்ற எல்லாமே படைப்பினங்கள். வானம், பூமி, மனுஷன், ஜின்னு, மலக்கு எல்லாருமே படைப்பினங்கள். இப்படி இறைவன் படைத்தவன், அல்லாஹ்வை தவிர மற்ற அனைவரும் அனைத்தும் படைப்பினங்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். படைப்பினங்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மையை அல்லாஹ் இயற்கையாக வைத்திருப்பான். மனுஷன்னா இப்படிதான் இருப்பான், அல்லாஹ் ஒரு இயற்கையை வைத்திருப்பான். மரம்னா இப்படிதான் இருக்கும்னு ஒரு இயற்கையை வைத்திருப்பான். இப்படி இறைவன் ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் ஒரு இயற்கை தன்மையை வைத்திருக்கின்ற பொழுது அதை தாண்டிய ஒரு அதீத சக்தி, ஒரு சூப்பர் பவர் ஒரு மனிதனுக்கோ ஒரு மரத்துக்கோ ஒரு கயிறுக்கோ ஒரு எலுமிச்சம்பழத்துக்கோ ஒரு மிளகாக்கோ இருக்கிறது என்று நம்பிவிட்டால் அங்கதான் ஷிர்க் வந்துடுது. அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற காரியம் வந்து விடுகிறது. அல்லாஹ்வை போல மனிதனை படைப்பினத்தை நம்பக்கூடிய செயல்பாடு வந்து விடுகிறது. யோசித்து பாருங்கள், ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது வீட்டில, அதே எலுமிச்சம்பழம் நம்முடைய ஃப்ரிட்ஜில் இருக்கும். வீட்டுல பெண்கள் அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் பொழுது எலுமிச்சம்பழம் கண்ணுல படும். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்க்கின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் பயம் வர்றது கிடையாது. வீட்டுல யாரு இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சா, நல்ல காரியத்தை செஞ்சு முட்டீங்க, இப்படி யாராவது திட்டுறோமா? அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் போடலாமா அல்லது சிக்கன் மேல புளியலாமான்னு தான் யோசனை வரும். யாருக்கும் பயம் வர்றது கிடையாது. அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகா இருக்குதுல்ல, இந்த காஞ்ச மிளகா எல்லார் வீட்டிலையும் இருக்கும். ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும் பொழுதும் யாருக்கும் பயம் வர்றது கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய காஞ்ச மிளகா பார்த்த உடனே யாருக்காவது பயம் வருதா? யாருக்கும் வராது. அதை என்ன சமையலுக்கு பயன்படுத்தலான்னு தான் தோணும். இப்படி ஒரு பொருள் வீட்டில் இருக்கும் பொழுது எந்த பயமும் வரல. அந்த பொருளை அந்த பொருளாக பார்க்கிறோம். எலுமிச்சம்பழத்தை எலுமிச்சம்பழமாக பார்க்கிறோம். அதனால் என்ன செய்ய முடியுமோ அதை யோசிக்கிறோம், அதை சிந்திக்கிறோம். அதே எலுமிச்சம்பழம், அதே காஞ்ச மிளகா, நீங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, போற வழியில கிடக்குது கீழே ஒரு 3 காஞ்ச மிளகா கிடக்குது, ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்குது. அந்த எலுமிச்சம்பழத்துல கொஞ்சம் குங்குமம் தடவி கிடக்குது. என்ன வரும்? உடனே ஒரு பயம் வரும். என்ன பயம்? கொஞ்சம் ஓரமா நகர்ந்து வா, அது காலில் பட்டுட வேணாம், அதை மிதிச்சிடாத. ஏன்? அதை மிதிச்சா எல்லா கேடும் என் வாழ்க்கையில புகுந்துடும் நம்புறாங்க. எனக்கு நடக்கக்கூடாத கெட்டதெல்லாம் என் வாழ்க்கைக்கு வந்துடும், என் வாழ்க்கையே நாசமா போயிடும். எதை மிதிச்ச உடனே? ஒரு எலுமிச்சம்பழத்தை மிதிச்ச உடனே, ஒரு மிளகாவை மிதிச்ச உடனே என் வாழ்க்கையே நாசமா போயிடும் நம்புறாங்களே, இதுதான் ஷிர்க். ஏன்? அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மனிதனுடைய வாழ்வில் நடக்கின்ற நன்மை தீமைகளை தீர்மானிக்கின்ற அதிகாரம் கிடையாது. அந்த மிளகாக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நன்மை தீமைகளை தீர்மானிக்கின்ற அதிகாரம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன நன்மை நடக்க வேண்டும், என்ன கெட்டது நடக்க வேண்டும், எப்போது நன்மை விலக வேண்டும், எப்போது தீமை உள்ள வர வேண்டும், அந்த தீமை எப்போது நீங்க வேண்டும், எல்லா ஆற்றலையும் நாடக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் அந்த ஆற்றலை, அந்த நம்பிக்கையை ஒரு சாதாரண எலுமிச்சம்பழத்தின் மீது வைக்கிறாங்களே. எலுமிச்சம்பழத்துக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான, ஒரு மிளகாக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான. அப்போ ஒரு படைப்பினத்தை, ஒரு எலுமிச்சம்பழத்தை, ஒரு மிளகாவை அதை அப்படியே பார்க்கல. அல்லாஹ் எப்படி படைச்சானோ, எதற்காக படைச்சானோ அப்படி பார்க்காமல் அதற்கு ஒரு அதீத சக்தி வந்துவிட்டது என்று நம்பும் பொழுதுதான் ஷிர்க், இணை வைத்தல் வந்து விடுகிறது. இதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறான்.
படைப்பினத்தை படைப்பினமாக பார்க்க வேண்டும், மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், மரத்தை மரமாக பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் கிடையாது, அல்லாஹ்வுடைய அதிகாரம் கிடையாது, இறைவனுடைய பண்பு கிடையாது. அப்படி இருப்பதாக அணுவளவு நம்பிக்கையை வைத்தால் கூட அதுவும் இணை வைத்தல் தான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு பிரகடனப்படுத்துகிறது. இந்த ஏகத்துவ கொள்கையைத்தான், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற இந்த தூய இஸ்லாத்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா நமக்கு சொல்லித் தருகின்ற இந்த விளக்கத்தை தான் நாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறோம். இதை பிரச்சாரம் செய்கிற பொழுது மக்கள் நமக்கு எதிராக எப்படியான செய்திகள் பரப்பப்படும்னா, இவர்கள் புதிய கொள்கையை கொண்டு வந்து விட்டார்கள், தௌஹீது ஜமாத்து புதுசா ஒரு கருத்தை சொல்லுது, காலங்காலமாக தர்காக்களுக்கு நாம் செல்லுகிறோம், அங்கே அடங்கி இருக்கக்கூடியவரிடத்தில் கையேந்துகிறோம், கொடிமரத்திலே பொருட்களை கட்டுகிறோம், உடல்நிலை சரியில்லையா, தீங்கு நடக்கிறதா, தாயத்தை வாங்கி கட்டி கொண்டிருந்தோம், ஆனால் இப்போது வந்த இந்த தௌஹீது ஜமாத் இதுவெல்லாம் ஷிர்க், இணை வைத்தல், இஸ்லாத்தில் இல்லாத காரியம் என்று சொல்லுகிறது. இவர்கள் புதிய கருத்தை விதைக்கிறார்கள் என்று இப்படியான ஒரு கருத்து நம்முடைய பிரச்சாரத்திற்கு எதிராக மக்களிடத்தில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இது புதுசு கிடையாது, இதுதான் பழசு. இறைவன் கொடுத்த ஆதி கொள்கை, சத்திய முழக்கம், சங்கநாத முழக்கம் எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினை எந்த ஒரு இணை வைப்பினுடைய சாயலும் இல்லாமல் அணுவளவு அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை எந்த படைப்பினத்தின் மீது வைக்காமல் நம்புவதுதான் தூய இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கை என்பதுதான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற ஆதி கொள்கையே இதுதான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய கொள்கை, ஃபைம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு மறுமையிலே எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை என்று இறைவன் சொல்லுகிறானே, அந்த நேர்வழி இதுதான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கொள்கை இப்போது நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆதம் நபிக்கு கொடுத்த கொள்கை காலப்போக்கில எப்படி மாறியது என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அதுதானே கொள்கையாக கொடுத்தா. இப்ப நம்ம செய்து கொண்டிருக்கிற பிரச்சாரத்தை இணை வைப்பு இல்லாத லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தூய இஸ்லாத்தை தான் அல்லாஹ் கொள்கையாக கொடுத்தா. அப்ப ஆதம் நபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொள்கை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி மாறியது, இது காலப்போக்கிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்திருக்கிறது. ஏன் இந்த ஏகத்துவ பிரச்சார பயணத்திலே ஒரு அலட்சியம், ஒரு சுணக்கம் ஏற்படுகிற பொழுது, வீரியமாக நபிமார்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த உலகை விட்டவர்கள் பிரிகிற பொழுது, அவர்கள் மரணத்தை தழுவுகிற பொழுது, அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் அடுத்த நபி வருகின்ற வரை நபி இல்லாத ஒரு காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்களிடத்திலே ஷைத்தான் புகுந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விட்டு அவர்களுக்கு ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்துகிற பொழுது, அங்கே அசத்திய கொள்கையை ஷைத்தான் விதைக்க ஆரம்பித்து விடுவான். இதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக இருக்கிறது. ஆதம் நபிக்கு இந்த கொள்கையை தானே கொடுத்தான்ல. நூஹ் நபி அடுத்தது வராங்க. ஆனால் நூஹ் நபி சந்தித்த காலம் எப்படியாக இருந்தது? அந்த மக்கள் வத்து, சுவா, யஊஸ் இப்படி பல சிலைகளை வைத்து வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆதம் நபியிடத்திலிருந்து வந்த பிள்ளைகள் தான், நீண்ட நெடிய காலம் இல்லை, அடுத்து வந்த நபி நூஹ் நபி அவர்கள் தான். இப்படி நூஹ் நபி வந்து மக்களை சந்திக்கிறார்கள். அந்த மக்களிடத்திலே தூய ஏகத்துவ கொள்கை இல்லை. ஆதம் நபி சென்ற பிறகு அந்த மக்கள் சிலைகளை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களிடத்தில் இந்த யஊஸ் என்கின்ற என்பது போன்ற வத்து, சுவா போன்ற சிலைகளை வடிவமைத்து அவர்களை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். நூஹ் நபி கடுமையாக பிரச்சாரம் செய்கிறார், இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அநியாயம் தலை தோங்குகிறது, அநியாயம் கோர தாண்டவம் ஆடுகிறது, அசத்தியம் சத்தியவாதிகளை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது. இதை கண்ட இறைவன் அங்கே அசத்தியவாதிகளுக்கு எதிராக ஒரு தண்டனையை அனுப்புகிறான்.
நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கப்பல் தயாரிக்க சொல்கிறான். கப்பல் தயாரிக்கப்படுகிறது. அந்த கப்பலிலே நூஹ் நபி அவர்களும் உண்மையான இறைவன் சொன்ன ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் நடந்த உண்மை தௌஹீதுவாதிகள் மட்டும் ஏற்றப்படுகிறார்கள். இணை வைப்பிலே இருந்த மக்கள் அங்கே இறைவனால் அனுப்பப்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி இறந்து விடுகிறார்கள். இப்ப நூஹ் நபியோடு கப்பல்ல வந்து இந்த உலகத்துல அடுத்த சந்ததிகளுக்கான ஒரு அடிப்படையாக திகழ்ந்தவர்கள் யார்? உண்மையான ஏகத்துவாதிகள் தான். அல்லாஹ் இணை வைப்புல இருந்தவங்களை எல்லாம் அழிச்சிட்டான்ல, அதுக்கப்புறமாவது இவர்களின் மூலமாக வந்த சந்ததிகள் உண்மையிலே தௌஹீதில் இருந்திருக்கணும்ல? இல்ல. ஏன்? அதுக்கப்புறமும் ஷைத்தான் வந்தான், அவர்களுக்கு அலங்காரங்களை காட்டினான், ஏகத்துவத்திலே ஒரு அலட்சியத்தை கொடுத்தான், ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தினான். ஷைத்தான் அவர்களுக்கு பல பாவங்களை அரங்கேற்றி தன்னுடைய நோக்கமான நிரந்தர நரகத்தில் இந்த மனித இனத்தை தள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வெற்றி கண்டவனாக சிலை வழிபாட்டை மீண்டும் நுழைத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை படிக்கிறோம். இப்ராஹிம் நபியினுடைய தகப்பனார் எந்த கொள்கையில் இருந்தார்? சிலை வழிபாட்டில் இருந்தார். அங்கிருந்த அந்த சமுதாயம் சிலை வழிபாட்டிலே இருந்தது. கடுமையாக இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்தும் கூட அந்த சமுதாயம் அந்த இணை வைப்பு கொள்கையிலிருந்து வெளிவராமல் அவர்கள் அதிலே பிடிவாதமாக இருந்தார்கள். அந்த இணை வைப்பிலே ஊறி திளைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படியான நேரத்தில் இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்யறாங்க. இப்ராஹிம் நபி பிரச்சாரம் செய்து அவர்களை சில மக்கள் நம்பிக்கை கொள்றாங்க. அதற்கு பிறகு வந்த காலத்திலையும் பாருங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரச்சாரம் செய்யறாங்க. ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்ட பிறகு அந்த ஈசா நபி அவர்களையே கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்களுடைய வருகை இருக்கின்ற பொழுது சரியாக வாழ்ந்த மக்கள் அதற்கு பிறகு காலப்போக்கிலே அவர்களுடைய சந்ததிகளிலே அந்த நபிமார்கள் இந்த உலகை விட்டு பிரிந்த பிறகு இந்த சத்திய கொள்கையை விட்டு ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ஷைத்தானுடைய வழியிலே பயணிக்கக்கூடியவர்களாக, இணை வைப்பு கொள்கையை இந்த உலகத்திலே அரங்கேற்றக்கூடியவர்களாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு. இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இறைவனால் நியமிக்கப்படுகிறார்கள். அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே மக்காவில் இணை வைப்பு கோர தாண்டவம் ஆடியது. எந்த அளவுக்கு? ஏகத்துவத்தை போதித்த இப்ராஹிம் நபிக்கும் அவர்களுடைய மகனார் இஸ்மாயில் நபிக்கும் சிலை வடிவமைத்து காபாக்குள்ளேயே வைத்து இணை வைப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த இணை வைப்பு கொள்கையை தன்னுடைய காலடியிலே போட்டு புதைத்து விட்டு தான் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அதுக்கும் காலப்போக்கிலே இந்த ஷைத்தானிய கொள்கை, ஷைத்தான் இந்த நரகிற்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு மக்களிடத்திலே புக ஆரம்பித்தது. இப்படி ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் செய்து விட்டு போன பிறகு இந்த உலகத்துல அந்த காலகட்டத்தில் இரண்டு பெரும் பிரிவுகளாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் பிரிகிறது. அஹ்லு சுன்னா, அதாவது நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடியவர்கள். இன்னொரு பக்கம் ஷியா. இந்த ஷியா கொள்கையினர் தான் ஆரம்பத்தில் இருந்த அந்த இணை வைப்பு கொள்கையை, ஏகத்துவத்திற்கு எதிரான அந்த கொள்கையை, மக்கத்து முஷ்ரிக்கீன்களிடம் இருந்த அந்த கொள்கையை இஸ்லாத்தின் சாயம் பூசி மார்க்கத்துக்கு முரணாக அந்த சிந்தனையை தூவ ஆரம்பித்தார்கள். இந்த கொள்கை அப்படியே பரவுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. இன்றளவும் இந்த இரண்டு பெரும் பிரிவுகளாக இந்த கொள்கை தாக்கம் மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அஹ்லு சுன்னா, நபி வழியின் அடிப்படையிலே நடக்கக்கூடியவர்கள். இன்னொரு பக்கம் ஷியா, இவர்களிடத்துல தான் இந்த கபரு வழிபாடு, இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்ற நம்பிக்கை, உலமாக்களுக்கு, அறிஞர்களுக்கு, அவுலியாக்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை எல்லாம் இவர்கள் மூலமாகத்தான் அப்படியே பரவுகிறது. இப்படியே காலம் காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 1800களில் 18ஆம் நூற்றாண்டுல உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி என்கின்ற ஊர்ல ரிலாஹான் பரேலவி என்ற ஒருவனால், பரேலி அப்படிங்கிறது ஊரு,
அவனுடைய பெயர் ரிலா கான் என்பது. இந்த ரிலா கான் என்பவனால் இறந்தவர்கள் மீண்டும் உயிரோடு வருவார்கள். இந்த ஷியா கொள்கையிலே இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அவனால் முன்வைக்கப்படுகிறது. பல அனாச்சாரங்களும் பிதாத்துகளும் இணை வைப்பு காரியங்களும் கபறு வழிபாடுகளும் இறந்தவர்களை மகத்துவப்படுத்தக்கூடிய விஷயங்களும் அவனால் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இது முற்றும் முழுவதும் இஸ்லாத்துக்கு நேர் எதிரான கொள்கை என்பதை அப்போது இருந்த மக்கள் பிரச்சாரம் செய்யறாங்க. எப்படி இன்றைக்கு நாம பார்க்கிறோம். இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத் என்கின்ற பெயரிலே நமக்கு மத்தியிலே சில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய கொள்கை செயல்பாடுகள் என்ன? சுன்னத்துனா நபி வழி, நபி வழியை நிலைநாட்டுபவர்களாக இருக்கணும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? தர்காவுல கபரை கட்டி வைத்து அதிலே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக, இறந்தவர்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக, தாயத்து விற்பனையில் ஈடுபடக்கூடியவர்களாக, இறந்தவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக, இப்படியான ஒரு புரோகித கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த கொள்கையை இந்த ரிலா கான் பரேலவி என்பவன் சொல்லுகின்ற பொழுது இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதற்காக 2 இயக்கங்கள் தோற்றுவிக்கப்படுது. ஒன்னு 1864 அஹ்லே ஹதீஸ்ங்கிற ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. அதே போல 1926 தப்லீக் ஜமாத் என்ற ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுது. இந்த 2 இயக்கங்களும் தௌஹீதை போதிக்க வேண்டும், மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சரியாக கற்பிக்க வேண்டும், இந்த அடிப்படையை போதிக்கணும். இந்த பரேலவிகள் சுன்னத்துல் ஜமாத் என்கின்ற பெயரிலே ஷியா கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே ஊடுருவி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கபரு வழிபாட்டை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இணை வைப்பிலே மக்களை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். மக்களை அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஏகத்துவ நோக்கத்தில் தான் இந்த 2 இயக்கங்களும் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே நாளடைவிலே அவர்களிடத்தில் ஏற்பட்ட பலவீனம் என்ன? எப்படி மாறி போனார்கள்? முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்று அஹ்லே ஹதீஸ் ஸலஃபுகள் என்கின்ற பெயரிலே முன்னோர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக்கினார்கள். இணை வைப்புல பெரிய இணை வைப்பு, சின்ன இணை வைப்பு என்று பிரித்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய அந்த இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்திலே சுணக்கம் காட்டினார்கள். அதனால் அவர்களிடத்திலேயே சூனியம் என்கின்ற இணை வைப்பு புகுந்தது. எப்படி அந்த இணை வைப்பு புகுந்துச்சு யோசிச்சு பாருங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக ஆரம்பித்தவர்களிடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஒரு முடக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் சூனியம் என்கின்ற இணை வைப்பை ஷைத்தான் அவர்களையே அறியாமல் அவர்களுக்குள்ளே புகுத்தி விட்டான். பார்க்கிறோமா இல்லையா? இணை வைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கையை சொன்ன பொழுது பரேலவிகளை எதிர்ப்பதற்கு அவர்கள் சொன்ன வாதங்கள் என்ன? எப்படியான பிரச்சாரம் செய்யப்பட்டது? பரேலவிகள் என்ன சொன்னாங்க? இறந்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்னு நாங்க சொல்லல, மௌத்தா போனவங்களை கடவுள்னு நாங்க சொல்லல. இன்றைக்கும் தர்காவுக்கு போறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஏன் இறந்தவர்கள்ட்ட போய் வணங்குறீங்க, இறந்தவர்களை கடவுள்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லக்கூடிய பதில், நாங்க எங்க அவங்களை கடவுள்னு சொன்னோம், அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் கடவுள், நாங்க இறந்தவர்களை கடவுள்னு சொல்லலையே, இறந்தவர்களை இறைவன் சொல்லலையே, அப்ப எதுக்கு வணங்குறீங்கன்னு கேட்டா, இல்ல அல்லாஹ் பெரிய இறைவன், அவனிடத்துல பரிந்து பேசுவதற்காக இவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் தான் பெரிய இறைவன், அவனிடத்திலே பரிந்து பேசுவதற்காக, அவனிடத்தில் நமக்காக சிபாரிசு செய்வதற்காக இந்த இறந்தவர்களிடத்திலே கையேந்துகிறோம் என்று சொன்னார்கள். இந்த பரேலவிகள் சுன்னத்துல் ஜமாத் என்கின்ற பெயரிலே வலம் வரக்கூடிய பரேலவி கொள்கையை, ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி பிரச்சாரம் செய்த பொழுது அவர்களிடத்திலே என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது? இதைத்தானே மக்கத்து முஷ்ரிக்கின் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்களோ, என்னுடைய காலடியில் போட்டு புதைக்கிறேன் என்று புதைத்து விட்டு சென்றார்களோ, அந்த அபூ ஜஹலுடைய, அபூ லஹபுடைய கொள்கை என்னவாக இருந்தது? அவர்கள் அல்லாஹ்வை மறுப்பவர்கள் அல்ல, அல்லாஹ் இறைவன் இல்லை என்று பேசுபவர்கள் அல்ல, அல்லாஹ் இறைவன் தான். வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்?
சூரியன் சந்திரனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் யார்? மலையை இறக்குபவன் யார்? வறண்டு கிடக்கின்ற பூமியை உயிர்ப்பிப்பவன் யார்? உணவுகளை தருபவன் யார்? எந்த கேள்விகளை அபூ ஜஹலிடம் கேட்டாலும், அபூ லஹபிடம் கேட்டாலும், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் யாரிடத்தில் கேட்டாலும் அவர்கள் சொன்ன பதில் லா யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றே அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தான் படைச்சான், வானத்தை படைச்சது அல்லாஹ்தான், பூமியை படைச்சது அல்லாஹ்தான், எல்லாம் செய்வது அல்லாஹ்தான் என்று பேசியவர்கள் தான் சிலை வழிபாட்டிலே ஈடுபட்டார்கள். லாத் உஸ்ஸா போன்ற சிலைகளிடத்திலே போய் கையேந்தினார்கள். ஏன் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் படைத்தது அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு ஏன் இவர்களிடத்தில் கையேந்துகிறீர்கள், ஏன் இந்த சிலைகளிடத்தில் வணங்குகிறீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டால் அப்போது அவர்கள் சொன்ன பதிலும் இன்றைக்கு தர்கா வழிபாட்டிலே ஈடுபடக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பதிலும் இரண்டும் ஒன்றுதான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், நாங்கள் இவர்களை இறைவன் என்று சொல்லவில்லை. இந்த லாத்தையோ உஸ்ஸாவையோ இப்ராஹிம் நபியை சிலையாக வைத்திருக்கிறோமோ அந்த சிலையையோ எதையும் நாங்கள் கடவுள் என்று சொல்லவில்லை, இறைவன் என்று சொல்லவில்லை. இவர்கள் எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடியவர்கள். இல்லாலி பர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிலைகளிடத்தில் வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். அந்த சிலைகளை இறைவன் என்று அவர்களும் சொல்லவில்லை, கடவுள் என்று அவர்களும் பாதிக்கவில்லை. ஆனால் ஒரு இறைவனை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படியான நம்பிக்கையை அந்த படைப்பினங்களின் மீது, அந்த பொருட்களின் மீது வைத்தார்கள். ரெண்டு வெவ்வேறு இல்லையே, ரெண்டு ஒன்னாதானே இருக்குது. நன்மையை நாடக்கூடியவன், நன்மையை நீக்கக்கூடியவன், தீங்கை நாடக்கூடியவன், தீங்கை நீக்கக்கூடியவன், எல்லாமே அல்லாஹ் தானே. எல்லா அதிகாரமும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நமக்கு அருள் பாலிப்பவன் அல்லாஹ் தானே. பிறகு எதற்காக அந்த சிலைகளிடத்தில் கையேந்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன பதிலை கொடுத்தார்களோ அதே பதிலை தானே இன்றைக்கு தர்காவாதிகள் கொடுத்தார்கள். அவர்களை எப்படி எதிர்கொண்டோம்? இறைவன் தன்னுடைய அதிகாரத்தை யாருக்கும் தரமாட்டான். இறந்தவர் என்றால் இறந்து போனவர் தான். மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதே இறைவனுடைய அதிகாரம் அவனுக்கு கிடையாது என்கின்ற பொழுது இறந்து போன பிறகு அவனால் எப்படி கேட்க முடியும்? குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவர்களை உங்களால் கேட்க வைக்கவே முடியாது என்று குர்ஆன் சொன்ன பிறகு எப்படி அவர்கள் கேட்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, சத்திய கருத்துக்களை இந்த ஷியா சாயல் இருக்கக்கூடிய பரேலவிகளிடத்துல என்ன வாதங்கள் வைக்கப்பட்டு அந்த இணை வைப்பு காரியங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டதோ, அடக்கப்பட்டதோ, தர்கா வழிபாட்டுக்கு எதிராக போர் முழக்கங்கள், சத்திய கருத்துக்கள் முழங்கப்பட்டதோ, அந்த கருத்துல உறுதியாக இல்லாமல் பிரச்சாரத்துல சுணக்கம் காட்டியதுனால அதே கேள்விகள் வரக்கூடிய சூனிய விஷயத்தில் இவர்கள் பின்தங்கினதை பார்க்கலாம். சூனிய விஷயம், சூனிய நம்பிக்கைங்கிறத வச்சுட்டாங்க. தௌஹீதுன்னு நாங்கள் தௌஹீது பேசுகிறோம், தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறோம், தாயத்து கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சூனியக்காரனால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவன் செய்யக்கூடிய காரியத்துக்கு தாக்கம் உண்டு. எப்படிப்பா தாக்கம் ஏற்படும்? ஒரு சூனியக்காரன் இருக்கிறான், அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்துட்டு நான் இங்க ஒண்ணு செய்வேன், அங்க இருக்கக்கூடிய எங்கோ இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், தன்னால் ஏற்படுத்த முடியும்னு சொல்றானே, இது எந்த மனிதனால் முடியும்? எந்த மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்த முடியாத அப்படியான ஆற்றலை அல்லாஹ் தரலையே, சூனியக்காரனால முடியும்ங்கிறீங்களே, எப்படி முடியும்னு கேட்டா அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இல்ல, அல்லாஹ் நாடி சூனியக்காரன் பாதிப்பு ஏற்படுத்துவான், அவங்களால முடியாது, சூனியக்காரனால செய்ய முடியாது. சூனியக்காரன் சூனியத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ் நாடி பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இதேதான் மக்கத்து முஷ்ரிக்குன்னு சொன்னான். தர்கா வழிபாட்டுக்காரர்கள் இறந்தவர்கள் விஷயத்திலே நம்பிக்கை வைத்த பொழுது அவர்களுடைய நம்பிக்கை எப்படி மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய நம்பிக்கைக்கு ஒத்திருந்ததோ அதே போலத்தான் இந்த சூனிய நம்பிக்கையும் மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய நம்பிக்கைக்கு ஒத்ததாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
அந்த இணை வைப்பாளர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எப்படி தல்பியா, ஹஜ்ஜுக்கு போகும்போது தல்பியா சொல்றோம்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்னு சொல்றோம்ல, இந்த தல்பியாவை முஷ்ரிக்கீன்கள் எப்படி சொன்னாங்கங்கிறது ஹதீஸ்கள்ல வருது. இணை வைப்பாளர்கள் எப்படி தல்பியா சொல்லுவாங்களா? ஏன்னா இணை வைப்பாளர்கள் ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் அவர்களும் ஹஜ்ஜில ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் அதிலே இணை வைப்பு காரியங்களை, பல காரியங்களை அரங்கேற்றினார்கள். இஸ்லாம் அதை ஒழுங்குபடுத்தியது. அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஹஜ்ஜி செய்யும் பொழுது அவர்களுடைய தல்பியா எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே பார்க்கலாம். அவர்கள் சொல்வார்களாம், லப்பைக லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை. இதுவரை நம்ம சொல்றது. ஆனா இதோடு சேர்த்து அவங்க என்ன சொல்லுவாங்களா, இல்லா ஷரீகன் ஹுவ லக, ஆனா ஒரே ஒரு இணையாளன் இருக்கிறான், உனக்கு இன்னும் ஒரே ஒரு இணையாளன் இருக்கிறான். அந்த இணையாளன் எப்படிப்பட்டவன் என்றால் தம்லிகுஹு, அவனுக்கு நீ அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய். வமா மலக்க, அவனாக அதிகாரத்தை பெறல, நீ அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்ததினால் உனக்கு ஒரு இணையாளன் இருக்கிறான் என்று அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னார்களாம். அவர்களுடைய தல்பியா புரியுதா? இறைவனுக்கு இணை இல்லை என்று சொல்வது நாம சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் கற்றுத்தந்த தல்பியா. அவர்கள் சொன்ன தல்பியா எப்படின்னா, அல்லாஹுக்கு இணை இல்லைதான், ஆனா அல்லாவே அதிகாரத்தை கொடுத்துட்டா, அல்லாவே நாடிட்டா, அப்ப இணையாயிடுறாருல, அல்லாஹ் செய்யற மாதிரி செயல்பட்டுடுவார்ல. இப்படி அந்த இணை வைப்பாளர்களுடைய நம்பிக்கை இருந்தது என்று ஹதீஸ் பேசுகிறது. இன்றைக்கு இதைத்தானே சூனியக்காரர்கள் விஷயத்துல தௌஹீதை பேச வந்தவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இல்ல, சூனியக்காரனால எதையும் செய்ய முடியாது, அவனால எதையும் முடக்க முடியாது, எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது, அல்லாஹ் கொடுத்து அவங்க செய்வாங்க, அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் மாதிரி செயல்படுவாங்கன்னா இதைத்தானே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீனும் சொன்னான். அப்ப ஏகத்துவ பிரச்சாரத்திலே சிறிய இணை வைப்பு, பெரிய இணை வைப்பு என்று சுணக்கம் காட்டி இணை வைப்பை இரும்பு கரம் கொண்டு அடக்காமல் அதிலே அலட்சியம் காட்டியதனுடைய விளைவு ஏகத்துவத்தை போதிக்க வந்தவர்களிடத்தில் சூனியம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு இணை வைப்பு புகுந்திருப்பதை பார்க்கலாம். அதே போலத்தான் இந்த தப்லீக் என்கின்ற ஜமாத்தும் அவர்கள் செய்கிற தாவாவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சுபுஹு தொழுத உடனே புறப்பட்டு போவாங்க. ஒரு 9 மணி வரை 10 மணி வரை யாரையெல்லாம் சந்திக்க முடியுமோ எல்லாத்தையும் சந்திப்பாங்க. ஆனாலும் அவர்களால் ஏன் இணை வைப்பிலிருந்து வெளிவர முடியவில்லை, இணை வைப்பை முற்றுமாக ஒழிக்க முடியவில்லை? ஏன்னா அவர்களுக்கென்று ஒரு உசூலை, ஒரு அடிப்படையை உருவாக்கினார்கள். நாம நன்மையை மட்டும் ஏவோம், தீமையை தடுக்க வேணாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பிள்ளையா இருந்துட்டு போவோம்னு அர்த்தம். ஏன்னா தீமையை தடுத்தா தானே எல்லாருக்கும் கோவம் வரும். நன்மையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா கோவம் வராது. நம்ம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருந்துடுவோம் அப்படின்னு நன்மையை மட்டும் ஏவுவோன்னு ஒரு அடிப்படையை உருவாக்கலாம். இப்படி உருவாக்கி அல்லாவே நன்மை ஏவுங்க, தீமையை தடுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் அதற்கு மாற்றமாக ஒரு அடிப்படையை நிறுவி நன்மையை மட்டும் போதிச்சுக்கிட்டே இருப்போம், தீமை தன்னால போயிடும்னு ஒரு தவறான நம்பிக்கையில் ஈடுபட்டார்கள். விளைவு என்ன? ஏகத்துவத்தை போதிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் தற்போது மௌலிதை ஆதரிக்கக்கூடிய வகையிலே வந்திருக்கிறது. மௌலிதை ஆதரித்து பெரியார்களுடைய கதைகளையும் கட்டுக்கதைகளையும் மக்களிடத்திலே போதித்து மௌலிது ஓதப்படுகின்ற சபைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையிலே தௌஹீது பேசிய, தௌஹீதை முழங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு தடம் புரண்டு போயிருக்கிறது. காரணம் என்ன? தாவாவுல பிரச்சாரத்துல அலட்சியம் காட்டி. அப்ப இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது அதிலே எந்த விதமான அலட்சியத்தையும் நாம் காட்டக்கூடாது, அதிலே சுணக்கம் காட்டக்கூடாது. இன்றைக்கு நாம் 1980களிலே இந்த பிரச்சாரத்தை துவக்குகின்ற பொழுது இந்த தமிழகம் எப்படி இருந்தது? அதற்கு முன்பே 1800களிலேயே தௌஹீதை பேசுவதற்கு இயக்கங்கள் துவங்கப்பட்டும் இந்த இணை வைப்புக்கு எதிராக அவர்கள் போர் முழக்கத்தை முழங்காத காரணத்தினால், நன்மையை மட்டும் ஏவுவோம், தீமையை தடுக்க வேண்டாம் என்று தவறான அடிப்படைகளை உருவாக்கிய காரணத்தினால், தாவாவிலே பிரச்சாரத்திலே பின்வாங்கி நின்ற காரணத்தினால் அந்த 80களின் தமிழகம் எப்படி அசத்தியவாதிகளுடைய கூடாரமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு வீடுகள் தோறும் மௌலிது ஓதப்படும். மௌலிது ஓதாத வீடுகளை பார்க்க முடியாது. ஃபாத்திஹாக்கள் ஓதப்படுகின்ற சபைகள் ஒவ்வொரு வீடுகளிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். பள்ளிக்கூட விடுமுறை என்றால்
சுற்றுலா செல்வதை போல நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் செல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். திருமணமா நாகூருக்கு செல்வோம், ஒருவர் இறந்து விட்டாரா அதற்கும் ஃபாத்தியா ஓதுவோம். இப்படி இணை வைப்பின் பிடியிலே இறைவனை மறந்து ஒரு படைப்பினத்தை, இறந்து போன ஒரு மனிதரை அல்லாஹ்வுக்கு நிகராக உயர்த்தி தடுக்கி விழுந்தா கூட எஜமானன்ட்டு விழுவாங்க. எஜமானா யார்? அல்லாஹ் கிடையாது. நாகூர்ல அடங்கி இருக்கிற சாவுல் அமீத், அவர் தான் எஜமான். தடுக்கி விழுவாங்க வயசானவங்க. நாகூர் காரைக்கால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுவாங்க, எஜமா அப்படின்னு விழுவாங்க வயசானவங்க. என்ன எந்த எஜமான் கேட்டா, இந்த அடங்கி இருக்கிறார்ல சாவுல மீது அவர் தான். இந்த அளவிற்கு இணை வைப்பு கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. பல மக்களிடத்திலே அனாச்சாரங்களும் பிதாத்துகளும் இணை வைப்புகளும் அவர்களிடத்திலே அவருடைய சர்வ சாதாரண பழக்கமாக ஆகியிருந்தது. ஏகத்துவம் என்றால் என்னவென்று தெரியாத அளவிற்கு மக்கள் இணை வைப்பிலே மூழ்கி இருந்தார்கள். அதனாலதான் நாம பிரச்சாரம் செய்யும் பொழுது புதுசா சொல்றான். இவங்க செய்ய வேண்டியவங்க ஒழுங்கா பிரச்சாரத்தை செய்திருந்தால் இது புதிதாக மக்களுக்கு தெரிந்திருக்காது, பழக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்திருக்கும். பிரச்சாரம் ஒழுங்காக செய்யப்படாததின் விளைவு என்ன? கருத்து மேலோங்கியது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை பத்தி பேசுறா, ஏதோ புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்றிலிருந்து துவங்கிய இந்த பிரச்சாரம் இன்று வரை அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இதுல எந்த ஒரு சுணக்கமும் காட்டக்கூடாது என்பதனால் தான் பல வகைகளிலே இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அதில் ஒரு வகை தான் இந்த மாநாடு. பல பேர் இதிலேயும் சுணக்கத்தை, அலட்சியத்தை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு விதமான அலங்கார வார்த்தைகளை கூறலாம். எப்படியெல்லாம் சொல்லப்படும்? மாநாடு நடத்துற காசுக்கு ஒரு ஸ்கூலை கட்டி விடலாம்ல. ஸ்கூல் கட்டலாம் தான், தேவைதான், அவசியம் இல்லைன்னு சொல்லல. மார்க்கம் இல்லாமல், கொள்கை இல்லாமல் உலக கல்வியை கற்றுக்கொண்டு அவன் நாசமாக போவதற்கு பதிலாக மார்க்க கல்விதான் அடிப்படை, கொள்கை தான் அடிப்படை என்பதை முழங்குவதற்கு இந்த தாவா அவசியம் என்பதை உணர வேண்டும். கண்களை விட்டுட்டு ஓவியம் வாங்கலாமான்னு கேட்பாங்க. கண்ணே இல்லை, அவன் ஓவிய வாங்கி என்ன பிரயோஜனம்? அதுபோலத்தான் கொள்கை இல்லாமல் எந்த ஒரு உலக வசதி வாய்ப்புகளை, உலக வாய்ப்புகளை நீங்கள் தேடினாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் பிரச்சாரம் செய்கிறோம், பிரச்சாரம் இனிமேலும் செய்வோம். இதிலே சுணக்கம் காட்ட மாட்டோம். எந்த ஒரு நிலை வந்தாலும் அசத்திய கருத்துக்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு அணியிலே இருந்து கொண்டிருந்தாலும் இந்த சத்திய கருத்தை அல்லாஹ் சொல்வதை போல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சத்திய முழக்கத்தினை மக்கள் மத்தியிலே போட்டு உடைத்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது வீசுகிறோம். அந்த சத்தியம் அசத்தியத்தை உடை தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அசத்திய கருத்துக்கள் உடை தெரியப்பட வேண்டும் என்றால், தர்கா வழிபாடுகள் இல்லாத ஒரு தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால், தமிழ் பேசும் மக்களிடத்திலே, பாண்டிச்சேரியிலே, தமிழகத்திலே இதுபோன்று தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தர்காக்கள் இல்லாத மக்கள் உருவாக வேண்டும் என்றால், தாயத்து விற்பனை இல்லாத மக்கள் உருவாக வேண்டும் என்றால், சூனிய நம்பிக்கை இல்லாத மக்கள் உருவாக வேண்டும் என்றால் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவ கொள்கை மக்கள் மத்தியிலே முழங்கப்பட்டு அசத்திய கொள்கை இல்லாத தூய இஸ்லாத்திலே, தூய ஏகத்துவ கொள்கையிலே இருக்கக்கூடிய காலத்தை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய பயணம் தொடரட்டும், பாதை தொடரட்டும். அல்லாஹ் மாற்றத்தை தருவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.